ஒரு பர்சனல் லோன் உங்க லைஃப சரி பண்ணுமா இல்ல சிதைக்குமா? லோன் வாங்கினதுக்கு அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாம ப்ரெஷர், ஃபோன் கால், ஸ்ட்ரெஸ், சிவில் ஸ்கோர் டேமேஜ் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. லோன் வாங்குறதுக்கு முன்னாடி சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாததுதான். நீங்க இப்ப லோன் வாங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த 10 நிமிஷம் உங்க 10 வருஷ ஃபியூச்சரை சேவ் பண்ணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதி நந்தா. என்னோட ஜோதி நந்தா பைனான்சியல் கன்சல்டன்சி மூலமா பர்சனல் லோன் சம்பந்தமா பல பேருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வரேன். லோன் கிடைக்காதனால மக்கள் வருத்தப்படுறது இல்லை, ஆனா தப்பா லோன் எடுத்துருமேனு மக்கள் அதிகமா கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் உங்களுக்காக இந்த லோன்ஸ் வித் நந்தா சேனல். 100 ஆண்டு காலம் வாழ்க. இந்த சேனல் எந்த பேங்க் ப்ரமோஷனுக்காகவும் எந்த ஆப் ப்ரமோஷனுக்காகவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச சில டீடைல்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு லோன் விற்க வரல, லோன்னா என்னன்னு புரிய வைக்க வந்திருக்கேன். பர்சனல் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 8 விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுல நம்பர் 1, பர்சனல் லோன் என்பது உங்களுக்கு தேவையா இல்ல உங்களோட விருப்பமா? எமர்ஜென்சி, மெடிக்கல், பிசினஸ் இதுக்காக எடுத்தா ஓகே தான். பட் லக்ஸரிக்காகவும் ஷோ ஆஃப் காட்டுறதுக்காகவும் எடுத்தா கண்டிப்பா அது டேஞ்சரா தான் முடியும். உங்களோட அடிப்படை தேவைக்காக நீங்க பர்சனல் லோன் எடுத்தா அது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா ஆடம்பரத்துக்காக நீங்க பர்சனல் லோன் எடுத்தா அது உங்களுக்கு கண்டிப்பா உங்க லைஃப்ல எக்ஸ்ட்ரா லக்கேஜா தான் இருக்கும். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எதுக்காக லோன் எடுக்கிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்பர் 2, எனக்கு ஒரு 30,000 சேலரிப்பா, நான் 20,000 இஎம்ஐ பே பண்றேன் அப்படின்னா அது என்ன பொறுத்தவரையும் லோன் இல்லை, அது பினான்சியல் சூசைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு, நம்ம சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரியில இருந்து 40, 45, 50, 55, 60ன்னு நம்ம சேலரி எலிஜிபிலிட்டி வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஐ இந்த இந்த சேலரியில இருந்து இவ்வளவுதான் இஎம்ஐ பே பண்ண முடியும்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு. ஆனா என்னோட பெஸ்ட் சஜஷன், உங்க சேலரியில இருந்து 40% மேல நீங்க இஎம்ஐ பே பண்ணக்கூடாது. இப்படி உங்க சேலரியில இருந்து 40%க்குள்ள நீங்க இஎம்ஐ கட்டினாதான் உங்க பர்சனல் லைஃபை நீங்க ஃப்ரீயா ஹேண்டில் பண்ண முடியும். நம்பர் 3, சிபில் ஸ்கோர். இது ஒரு சைலண்ட் கில்லர். சிபில் ஸ்கோர்ன்றது உங்களோட ஃபியூச்சர் பினான்சியல் ரிப்போர்ட் கார்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். 700 அபோவ் இருந்தா ஓகே, 650 இருந்தா என்பிஎஃப்சில நான் பேங்கிங்ல ட்ரை பண்ணலாம். 600 அண்ட் பிலோ இருந்தா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. ஒரு இஎம்ஐ நீங்க பவுன்ஸ் பண்ணாலும் 1 இயர் சிவில் டேமேஜ் உங்களுக்கு தான். இதுக்கு முன்னாடி நீங்க கிரெடிட் கார்டு, பைக் லோன், ஆப் லோன் எடுத்திருந்தா அது உங்க பேங்கிங் சிஸ்டம்ல கிளியரா காமிக்கும். அதை மறைச்சு நீங்க லோன் எடுக்கலாம்னு நினைச்சா கண்டிப்பா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். நம்பர் 5, நீங்க லோ இன்ட்ரெஸ்ட்ல லோன் எடுத்தாலும் நீங்க போடுற லோன் டென்யூர் அதிகமா இருந்தா கண்டிப்பா நீங்க கட்டுற லோன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அதிகமா தான் இருக்கும். நம்பர் 6, ப்ராசஸிங் ஃபீ ஸ்கேம். இப்போ நீங்க எக்ஸாக்டா ஒரு 1 lakh லோன் எடுக்கிறீங்கன்னா 3 to 5K கண்டிப்பா ப்ராசஸிங் ஃபீ இருக்கும். அந்த ப்ராசஸிங் ஃபீக்கு கண்டிப்பா ஜிஎஸ்டி வரும், சின்னதாக ஒரு இன்சூரன்ஸ்மே போடுவாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நீங்க அப்ளிகேஷன்ல சைன் பண்ணீங்கன்னா லாஸ் கண்டிப்பா உங்களுக்கு தான். நம்பர் 7, இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ். இது இருமுனை கொண்ட கத்தின்னு தான் நம்ம சொல்லணும். மணி ஈஸியா கிடைக்கும், ஃபாஸ்ட் அப்ரூவல் வரும், ஆனா ஹை இன்ட்ரெஸ்ட், ஹராஸ்மெண்ட், பிரைவேசி இஷ்யூ இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க ஆப்ல லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இது ஆர்பிஐ அப்ரூவ்டு என்பிஎஃப்சியான்னு ஜஸ்ட் செக் பண்ணுங்க. இருந்தா ஓகே, இல்லைன்னா உடனடியா அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுங்க. நம்பர் 8, இஎம்ஐ டிசிப்ளின் தான் உங்களோட பினான்சியல் ஃப்ரீடம்னு நான் சொல்லுவேன். உங்களோட இஎம்ஐ டேட்டை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வைங்க. இதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா சிபில் டேமேஜ், ஃபியூச்சர் லோன் பிளாக், ஸ்ட்ரெஸ் இதுதான் உங்களோட ரிசல்ட்டா இருக்கும். ஃபைனலா, லோன்றது ஒரு கத்தி மாதிரிங்க. நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயன் தரும், தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காயத்தை தான் தரும். நான் உங்களை ஸ்கேர் பண்ண வரல, சேவ் பண்ண தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி பர்சனல் லோன் பத்தி பல உண்மைகளை நீங்க சிம்பிளா தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு பர்சனல் லோன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல லோன் ரிஜெக்ட் ஆகிற 10 ஹிடன் ரீசன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்குள்ள உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.